கல்யாணியோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ல. ச்சே. ஐயோ 10 மிஸ்டு காலா. செத்த. ஹாஸ்பிட்டல்ல வேற போனை சைலண்ட்ல வேற போட்டேன். ஆதிராவோட பிரச்சனையில பவிய மறந்துட்டேனே. கடவுளே, இப்பதான் எல்லாம் சரியாயி கொஞ்சம் நார்மல் ஆன. மறுபடியும் போச்சா? பவி செம்ம கோத்துல இருப்பாளே, என்ன பண்றது? சமாளிப்போம். பவி, சாரி பவி. என்கிட்ட பேசாத. சாரி பவி, நான் வேணும்னு பண்ணல. எம்டி திடீர்னு கூப்பிட்டு ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு கொடுத்துட்டாரு. என்னால தட்ட முடியல பவி. ஆமா, இவர் மட்டும்தான் வேலை பாக்குறாரு. ஏன் எனக்கெல்லாம் வேலை இல்ல? ஆனா கொடுத்த கமிட்மெண்ட்டுக்கு கரெக்டா இருப்பேன்டானா. ஏன்னா நீ எனக்கு அவ்வளவு முக்கியம். நம்ம சந்தோஷ் நமக்காக காத்துட்டு இருப்பான்னு நெஞ்சுக்குள்ள அலாரம் மாதிரி அடிக்கொண்டா. அதுக்கு பேர் தான் லவ். ஆனா உனக்கு தான் என் மேல எதுவுமே இல்லல்ல. இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவியா? போடா, நான் உன்னை எதுவுமே கேட்கல. உன் வேலை தானே உனக்கு அவ்வளவு முக்கியம். நான் உனக்கு அவ்வளவு முக்கியம் இல்ல, அதானே? பவி, பவி ப்ளீஸ் பவி, இங்க பாரு, இந்த மாதிரி வார்த்தையால என்ன கொல்லாத. நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கே தெரியும். இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக நீ என்ன தப்பா நினைச்சிட்ட பாத்தியா? இது சின்ன விஷயமா உனக்கு? நான் எவ்வளவு ஆசையா உன் கூட போகணும்னு மணிக்கணக்கா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? உனக்கு எங்கடா அதெல்லாம் புரிய போகுது? உனக்கெல்லாம் சின்ன விஷயமா தெரியற இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தாண்டா எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். நாங்க ஒன்னும் இந்த புடவையோ நகையோ காட்டி ஷோ ஆஃப் பண்ணிக்கிறதுக்காகவோ இல்ல ஃபங்க்ஷன்ல போடுற சாப்பாட்டுக்காகவோ அலைஞ்சுகிட்டு போலடா. என் புருஷன் என் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கான் பாருங்கன்னு காமிச்சுக்கிறதுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லாம சொல்றதுக்கு தாண்டா உங்க கூட போகணும்னு அடம் பிடிக்கிறோம். உங்க கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் தாண்டா எங்களுக்கு முக்கியம். அது ஏண்டா உங்களுக்கு எல்லாம் புரியவே மாட்டேங்குது? நான் கூட நீ மாறிட்ட, பழையபடி என் மேல பாசமா இருக்கேன்னு தப்பா நினைச்சிட்டேன். ஆனா நீ இன்னும் பழச மறக்கல, இன்னும் கோவமாவே தான் இருக்க, அதானே? போடா. பவி, பவி ப்ளீஸ் பவி, அழாத பவி. நான் நிஜமாவே உன் மேல பாசமா தான் இருக்கேன். இத பாரு, நான் பழசு எதையுமே மனசுல வச்சுக்கல. என்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீ எதுவும் சொல்லாதடா. உனக்கு வேலைதான் முக்கியம். உன் வேலையவே கட்டிக்கிட்டு அழு. நீ முன்ன மாதிரி இல்ல சந்தோஷ்.
நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஹே, என்ன பவி, என்ன சொல்ற நீ? நான் சத்தியமா போய் சொல்லல உன்கிட்ட. இங்க பாரு, இப்பவே எம்டிட்ட வேணா போன் பண்ணி தர, நீயே வேணா அவர்கிட்ட பேசு. சத்தியமா நான் சொல்றது நிஜம்தான் பவி, என்ன நம்பு பவி, ப்ளீஸ். ஐ லவ் யூ பவி. ஏண்டா வர முடியலன்னா ஒரு போனாவது பண்ணி சொல்லிருக்கலாம்ல, அதுக்கு கூட உனக்கு நேரம் இல்லைல்ல. சரி, நீ போன் பண்ண வேணாம், ஏன் என் கால் ஒரு தடவை அட்டென்ட் பண்ணிருக்கலாம்ல. எத்தனை தடவை கால் பண்ண, நாளைக்கே நான் ஒரு எமர்ஜென்சின்னு உனக்கு கால் பண்ணா, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு கால் பண்ணா இப்படிதான் ரெஸ்பாண்ட் பண்ணாம இருப்பியா? என்ன பவி நீ பேசுற? ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? சத்தியமா என் மொபைல சைலண்ட்ல போட்டிருந்தேன், அதான் பவி. சும்மா ஸ்கூல் குழந்தை மாதிரி சாக்கு போக்கு சொல்லாதடா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களும் அவளோட ஹஸ்பண்ட் நம்பரை எமர்ஜென்சிக்குன்னு கால் பண்ண ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா நீ மட்டும் இல்ல, எல்லா ஆம்பளைங்களும் வைஃப் நம்பரை இம்சைங்களாதான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. சொல்ல முடியாது, என்ன பிளாக் கூட பண்ணி வச்சிருப்பல நீ. என்ன பவி நீ பேசுற? சத்தியமா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சாரி சாரி பவி. அவ ஃபங்க்ஷனுக்கு நம்ம வருவோன்னு கல்யாணி ஆசையா காத்துட்டு இருந்திருப்பாடா. ஐயோ, அதனாலதான் நான் சொல்றேன், நம்ப மாட்டியா நீ பவி? சத்தியமா ப்ளீஸ் ப்ளீஸ், நான் செஞ்சது தப்புதான் தப்புதான். இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ் பவி, ப்ளீஸ். இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிரு பவி, என்ன மன்னிச்சிரு பவி, ப்ளீஸ் பவி, ப்ளீஸ். எதையும் யோசிக்காம பண்ணிடுறது, அப்புறம் கெஞ்சறது. ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணக்கூடாது. சத்தியமா சத்தியமா இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இது போதும், இனிமே பண்ண மாட்டேன். சாரி பவி. நீ ஒரு போன் பண்ணி சொல்லியிருந்தா எனக்கு இவ்ளோ கோவம் வந்திருக்காதுல்ல. சரி, நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நில்லு. என்ன பவி? இந்த சாரி எப்படி இருக்கு? நல்ல கலர், நல்ல டிசைனா இருக்கே. புதுசா பவி? எப்ப எடுத்த? டேய், நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன், ஏன் முறைக்கிற? என்னடா ஜென்மோ நீ? இந்த புடவை உனக்கு தெரியல? அப்போ போற போக்குல கையில எதையோ ஒன்னு எடுத்து கிஃப்டா கொடுத்திருக்க. ஐயோ, இது யார் வாங்கி கொடுத்தது? நான் வாங்கி கொடுத்தது எனக்கு தெரியாதா? நான் வாங்கி கொடுத்தத என் முன்னாடியே போட்டுட்டு எனக்கு தெரியாதா? எப்படி என்னோட பிராங்க்? என்ன பவி? நல்லா சமாளிக்கிறடா. நல்லா சமாளிக்கிற. நான் கூட எனக்காக பார்த்து பார்த்து தேடி எடுத்துட்டு வந்தேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி ஆசாசியா கட்டினேன்டா. ஆனா நீ just like that. உன்னை நம்பிக்கிட்டு நான் இன்னும் பைத்தியமா இருக்கேன் பாரு. ஐயோ பவி, என்ன இது? இங்க பாரு ப்ளீஸ், அழாத. இது நான் எடுத்த புடவை, எனக்கு தெரியாதா? ப்ராமிஸா பவி, சத்தியமா எனக்கு நல்லா தெரியும், இது நான் எடுத்த புடவை தானே. இத பாரு, நான் சும்மா பிராங்க் பண்ணேன்டி, அழாத பவி. ப்ராமிஸா, சத்தியமா எனக்கு தெரியும். சரி, நம்புறேன், போ.
உன்னை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ சந்தோஷ். உங்க ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க. என்ன மிஸ்டர் சந்தோஷ், இந்த விஷயத்த சொன்னா சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சா உங்க ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு. ஆதிரா, இந்த நேரத்துக்கு எதுக்கு கூப்பிடுறான்? சந்தோஷ், போனை எடுடா, எனக்கு பயமா இருக்கு. சந்தோஷ், என்ன சந்தோஷ் பண்ற? போனை எடு சந்தோஷ். ஹலோ ஆதிரா, என்ன பண்ற? ஆர் யூ ஓகே? என்ன பேசுற சந்தோஷ்? எப்படி ஓகேவா இருக்க முடியும்? என் நிலைமையில நீ இருந்து யோசிச்சு பாரு, அப்போ உனக்கு புரியும். ஐயோ, என்ன பேசுற ஆதிரா? நானும் இங்க டென்ஷன்ல தான் இருக்கேன். ஏன் சந்தோஷ் கோவப்படுற? இப்ப நான் உனக்கு வேண்டாதவள் ஆயிட்டேன்ல, போர் அடிச்சு போச்சுல. ஐயோ ஆதிரா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. இத பாரு, நீ எப்பவுமே எனக்கு வேண்டியவதான், போதுமா? இல்ல சந்தோஷ், நீ போய் சொல்ற. நான் இப்ப உனக்கு தேவையில்லாதவள் ஆயிட்டேன். எனக்கு இப்படி ஆகும், நான் கன்சீவ் ஆவேன் நீ எதிர்பார்க்கல. அதனால தானே இப்ப கோவமா பேசுற. ஆதிரா, இத பாரு, உனக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் தான். எனக்கு வீட்ல இருக்க பிரச்சனையை உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல ஆதிரா. சரி, நீ தான் ஃபோன் பண்ணல, நான் ஃபோன் பண்ணல, அதையாவது எடுத்திருக்கணும்ல. தூங்கிட்டு இருந்தானே, ரெஸ்ட் ரூம் போயிட்டானா? எவ்வளோ நேரம்? இந்த ராத்திரியில என்ன பண்றான்? இதோ பார் சந்தோஷ், நான் நைட்ல சும்மாவே தூங்க மாட்டேன். ஆனா இப்ப இருக்க நிலைமையில உனக்கே தெரியும் நான் எப்படி பயப்படுவேன்னு. எனக்கு இந்த நேரத்துல உன் கூட தான் இருக்கணும்னு தோணுது சந்தோஷ். ஆதிரா, ஒரு நிமிஷம். சந்தோஷ், சரி ஆதிரா, நீ எதுவும் பேசாத, கொஞ்ச நேரம் சைலண்ட். நீ கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. சந்தோஷ், என்ன பண்ற? தண்ணி சவுண்ட் மட்டும் கேக்குது, குரலே காணும். என்னடா பண்ற உள்ள? சந்தோஷ், எனக்கு பயமா இருக்கு சந்தோஷ். எனக்கு தூக்கம் வராது. அட்லீஸ்ட் தூக்கம் வர வரைக்குமா நீ பேசிட்டு இரு. சந்தோஷ், கதவை தோற. என்னாச்சு? ஆதிரா, இங்க பாரு, கண்டிப்பா நாளை காலையில சீக்கிரமா வந்துடுறேன், ஓகேவா? மத்தது எல்லாத்தையும் நம்ம நேர்ல பார்த்து பேசிக்கலாம், ப்ளீஸ். சந்தோஷ், எவ்வளவு நேரம் தான் நான் கதவை தட்டுவேன்? சந்தோஷ், கொஞ்ச நேரமாச்சு பேசு சந்தோஷ். ஐயோ ப்ளீஸ் ஆதிரா, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. நீ இப்பதான் கொஞ்சம் தைரியமா இருக்கணும், புரியுதா? இங்க பாரு, நீ கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்படுத்திக்கோ ஆதிரா. கண்டிப்பா நான் உன்னை காலையில வந்தோடனே மீட் பண்றேன். வச்சிரவா?
வச்சிடவா? சரி ஓகே. சந்தோஷ் என்னடா பண்ற உள்ள? சந்தோஷ் வரியா இல்லையா? இதோ வர. எவ்வளவு நேரம் கதவை தட்டுற? சந்தோஷ் இதோ வந்துட்டேன். ஏய் என்ன பவி, என்னாச்சு? டேய் உள்ள இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? என்னாச்சு அது, உனக்கு? கொஞ்சம் ஸ்டொமக் பெயின். அதான் அது எப்படி அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுன்னு அதுக்குள்ள வந்து என்ன சொல்ற? ஸ்டமக் பெயினா? லைட்டா. இங்க வா. ஏய் இங்க வா, வந்து உட்காரு. உட்காருங்க. என்னாச்சு உனக்கு? மத்தியானம் என்னடா சாப்பிட்ட? இப்பதானே நல்லா டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்து படுத்த. அதுக்குள்ள என்னாச்சு? ஆமா, ஆனா மதியம் சாப்பிட்டதான் பிரச்சனை பண்ணிருச்சு போல. வலி தாங்க முடியல பவி. யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியாம தான் ரெஸ்ட் ரூம்ல போய் புலம்பிக்கிட்டு இருந்தேன். டேய் என்ன எழுப்பியிருக்கலாம்ல? சேச்சா. ஏண்டா ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னா நான் ஏதாவது பண்ண போ. டேய் என்னடா பாத்ரூம்ல போய் புலம்புன? என்ன கையில போனோட இருக்க? இல்ல அது போன் வச்சுக்கிட்டு புலம்புனியா? இல்ல அது செல்போனை நீ தூங்கிட்டு இருந்தியா, அதான் போனை எடுத்துட்டு போய் வயித்த வலி எப்படி சரி பண்ணலான்னு யூடியூப்ல சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். யூடியூப்? ஓ யூடியூப்ல பாப்ப, ஆனா என்ன எழுப்பி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேல்ல? இல்ல பவி, நீ தூங்கிக்கிட்டு இருந்தல்ல, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு. ஏன்டா அப்படி பண்ற? உனக்கு ஒண்ணுனா நான் சும்மா இருப்பேனாடா? இப்ப தூக்கமா முக்கியம்? சரி இரு, உனக்கு வயிறு தானே வலிக்குது, நான் உனக்கு வெந்தயம் போட்டு மோர் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் சரியாயிடும். இல்ல பவி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இப்ப பரவாயில்ல கொஞ்சம். எனக்கு எல்லாம் தெரியும், கொஞ்சம் இரு, நான் மோர் எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல பவி, பவி. சந்தோஷ், சந்தோஷ் இந்தா இத குடி. இத குடி, சீக்கிரம் சரியாயிடும்னா. இந்தா குடி. ரொம்ப வலிக்குது. குடிடா. ரொம்ப தேங்க்ஸ் பவி. படு. குட் மார்னிங் மாம். மாமா என்ன பவி கிண்டல் பண்றியா? ஐயோ அத்தா, நான் கிண்டல் எல்லாம் பண்ணல. நீங்க தான் இங்கிலீஷ் கத்துக்கிற கிளாஸ்ல சேர்ந்திருக்கீங்கல்ல, இன்னும் இத வேற மாதிரி சொல்லணும்னா குட் மார்னிங் மதர் இன் லா தான் சொல்லணும். குட் மார்னிங் மதர் இன் லா? அது என்னது மதர் இன் லா? மதர் இன் லானா மாமியார்னு அர்த்தம். ஓ, அப்ப மாமனாருக்கு? மாமனாருக்கு ஃபாதர் இன் லா. மாமியாருக்கு மதர் இன் லா, மாமனாருக்கு ஃபாதர் இன் லா, மதர் இன் லா, ஃபாதர் இன் லா. ரெண்டு வார்த்தை இன்னைக்கு கத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். இப்படிதான் அத்த கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் நிறைய கத்துக்கலாம். சரி, அப்புறம் கிளாஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன அத்த, கிளாஸ பத்தி கேட்டாலே பயங்கரமா யோசிக்கிறீங்க. கிளாஸ் எல்லாம் நல்லபடியா போகுதுல்ல? எங்க பவி, கிளாஸ் ரூம்ல எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க பவி. எனக்கு அங்க போறதுக்கு கூச்சமா இருக்குது. போ.